IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த ஷோ உங்களுக்கு எதுக்காக அப்படின்னு தெரியும் நல்லாவே. ஸோ நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அதுவும் டாக்டர் மூலயமா. அதுக்கப்புறம் ஜூம்பா செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் எதுக்காக? நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பியூட்டி செக்மெண்ட். வசுந்தரா மேம் நிறைய டிப்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பேஸான ஷோ தான் நம்ம ஷோ ஆரோக்கியமே அழகு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஹெல்த் செக்மெண்ட். இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வரக்கூடிய பிம்பிள்ஸ், அதாவது ஆக்னி பிம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த ஆயிலி ஸ்கின் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் செக்ரீஷன், அதாவது சீபம் செக்ரீஷன் இந்த ஸ்கின் கிளான்ஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஓவர் ஆயில் செக்ரீஷன். இந்த ஓவர் ஆயில் செக்ரீஷன் டெட் செல்ஸோடு சேர்ந்து கிளாக்டு போர்ஸாக மாறி ஸ்கின் போர்ஸை பிளாக் பண்ணுறதன் மூலமாக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு எரப்ஷன்ஸ் தான் வந்து பிம்பிள்ஸாகவும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பிம்பிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேற்கொண்டு நம்மளோட எக்ஸ்டர்னல், அதாவது அதை நீங்கள் வந்து நம்ம அன்னெசரியாக டச் பண்ணுறதுனாலையோ இல்லை அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனாலையோ அதை வந்து மித்த இடத்துக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக இருக்கிறோம். ஸோ இந்த பிம்பிள்ஸ் இஷ்யூ உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து வரதுக்கு காரணம் வந்து மேஜராக ஃபர்ஸ்ட் பிளட் சர்க்குலேஷன் ப்ளஸ் வந்து இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட். இது வந்து மேஜர் ரீசன். உங்களுக்கு இந்த ஆயில் செக்ரீஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட உணவு முறை அண்ட் லைஃப் ஸ்டைலில் தான் இருக்குது நமக்கு. ஸோ எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம இதுக்கு ரெமெடி பார்க்கக்கூடாது. இன்டர்னலையும் நம்ம இன்டர்னல் பேலன்ஸ்க்கும் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணுமோ அதை நம்ம இதில் செய்யணும். பிகாஸ் எக்ஸ்டர்னல் ரெமெடி நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒன்லி அந்த செபாஷியஸ் கிளான்ஸ் வந்து மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகுமே தவிர பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அந்த உணவு முறை, நம்மளோட உணவு முறை அண்ட் மோர் ஓவர் இந்த பிம்பிள்ஸ் இஷ்யூ இருக்கிறவங்க மேஜர் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமானவங்க பார்த்தீங்கன்னா உணவு முறை தப்பாக இருக்கும், லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்கும், ப்ளஸ் கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு இருக்கும். அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து அவங்க வந்து வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களே அனலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றாமல் இருக்கிறதன் காரணமாக கூட இந்த ஆயில் செக்ரீஷன் அதிகமாகி இம்பேலன்ஸ் ஏற்பட்டு இதனால கூட உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு காரணமாக இருக்கலாம். எண்ட் டு எண்ட் எல்லாமே ஒரு செயின் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரிட்டென்ஷன்னால தான் வந்து அகெயின் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பிம்பிள்ஸ்க்கு வந்து இன்டர்னலி நம்ம வந்து ரெமெடி பார்க்கணுன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கியமான உணவு முறை. ரொம்ப ஸ்டார்ச்சி ஃபுட் கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளம் ஆயிலி ஸ்கின் அண்ட் பிம்பிள்ஸ் உள்ளவங்க ஃபேட்டி ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. ஆயிலி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ், ரொம்ப ஹை கேலரி ஃபுட்ஸ் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அவங்க. ப்ளஸ் அதிகமான வாட்டர் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாடியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருக்கும். ஆல்கலைனாக இருக்கிறத விட அசிடிக் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அசிடிக் பாடி இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம ஹைட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து வாட்டரி ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வாட்டர் லெவல் ஃப்ளேவர்ட் வாட்டராக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஃபார்மில் நம்ம வந்து வாட்டர் இன்டேக் வந்து அதிகரிச்சுக்கணும் நம்ம. ஸோ தட் நம்மளோட பாடியை வந்து ஆல்கலைனாக மாற்றுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதன் மூலமாக கூட நம்மளோட ஆயில் செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம. ஃபர்தர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு வாக்கிங், ஜாகிங் இது கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹைட்ரோதெரப்பி ஃபார்ம்ஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க அடிக்கடி வந்து நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டையோ இல்லை வந்து ஒரு ஸ்க்ரப்பையோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணக்கூடாது. பட் பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணாலே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்னொரு ஃபார்ம் இதில் பண்ண வேண்டிய என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோதெரப்பி ஃபார்ம்ஸில் ஃபேஸ் அஃப்யூஷன் ஒரு ஃபார்ம் இருக்குது. இது வந்து ஆயில் செக்ரீஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது. அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நம்மளோட ஆன்டி ஏஜிங், அதாவது ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்மளோட ஸ்கின் ஏஜிங் எலாஸ்டிசிட்டியை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் அஃப்யூஷன்ன்றது. ஸோ இந்த ஃபேஸ் அஃப்யூஷன் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீட்லேயே நம்ம வந்து சிம்பிள் ஒரு ஹேண்ட் பைப், ஒரு பைப்பில் வந்து ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் வாட்டர் வந்து ஒரு பைப்லேருந்து டியூப்லேருந்து எப்படி தண்ணி வருமோ அந்த மாதிரி தண்ணி வரணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை எடுத்துக்கிட்டு
அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ் மட்டும் தான் நம்ம வந்து அஃபியூஷன் பண்ண போகிறோம் இந்த ப்ரொசீஜரில். ஸோ அந்த ஃபேஸில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வந்து சுற்றி வாட்டரை வந்து இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து ஊற்றணும் நமக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த டைரக்ஷனில் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பூரா வந்து தண்ணியை வந்து ஸ்பிளாஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸில் 3 டைம்ஸ், தென் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து தண்ணியை வந்து ஸ்பிளாஷ் பண்ணுறோம் மேலேருந்து கீழே. ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ். தென் இந்த டைரக்ஷனில் அப் டவுன் அப் டவுன், இந்த டைரக்ஷனில் தண்ணியை வந்து 3 டைம்ஸ் ஸ்பிளாஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணி இந்த 3 ஸ்டெப்ஸையும் 3 டைம்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் சிவியராக இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இனிஷியல் ரொம்ப லோவர் ஸ்டேஜில் இருக்கும்போது இல்லை ஆயிலினஸ் மட்டும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக் பர் டே ட்வைஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரில் நீங்கள் இதை வந்து ஷவர் எடுக்கும்போதும் ஈவினிங் ஷவர் எடுக்கும்போதோ இல்லை எனி டைம் பார்ட் ஆஃப் த டே 2 தடவை நீங்கள் வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் அஃபியூஷனை சிம்பிளான இந்த ஃபேஸ் அஃபியூஷனை நீங்கள் வீட்டிலே செய்யும்போது இந்த ப்ராப்ளத்துலேருந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளட் சர்க்கிள் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ஃபேஸ் அஃபியூஷன் உங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹைட்ரோதெரப்பி ஃபார்ம்ஸ் ஈவன் எக்ஸ்டர்னல் மாஸ்க்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சினமன் அண்ட் ஹனி யூஸ் பண்ணி மாஸ்க் யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் லைக் பீட்ரூட் அண்ட் வினிகரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணலாம், பப்பாயா மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெனுக்ரிக் வெந்தயத்தை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஃபேஸ்க்கு மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ், இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஏஜென்ட்டாக இருக்கும். வேற இன்டர்னலாக நம்ம பார்த்த ஹைட்ரோதெரப்பி ஃபார்ம்ஸ், உணவு முறை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆயிலி ப்ளஸ் ஆக்னே வரக்கூடிய ஆயிலி ஸ்கின்னால் வரக்கூடிய ஆக்னே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதே மாதிரி ஒரு காமன் நேச்சுரல் ரெமெடியோட உங்களை நான் அடுத்த எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் தி ஷோ. இது உங்கள் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வசந்த் ராமன் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. என்னென்னா மேக் ஓவர். ஸோ மேக்கப் அப்படின்னாலே வந்துட்டு ஐயோ எனக்கு மேக்கப்லாம் இவ்வளோ மேக்கப்லாம் வேணாம், யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணும் இல்லையா? அப்போ சிம்பிள் மேக்கப் எப்படி பண்ணுறது நம்ம கற்றுக்கணும்ல கண்டிப்பாக. வாங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. குவிக்காக ரெடி ஆகணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், பிரைட்டாக இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்து செய்ய முடியுமா, சாத்தியமானதா அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக முடியும். 10 நிமிஷத்தில் எப்படி ஒருத்தர் பிரைட் ஆகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எப்படி ரெடி ஆகிறாங்க, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் மேக்கப். நம்ம எல்லாருக்குமே ஃபேஸில் ஈவனாக இருக்காது கலர். சில இடங்களில் சில கருமை இருக்கும், சில இடத்துல ஒயிட் பேட்சஸ் இருக்கலாம். ஈவனாக ஸ்கின் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கோ அந்த இடத்துல மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். டாட் பண்ணியாச்சு. ஸ்பாஞ்சால் ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் போடும்போது நேச்சுரலாகவும் தெரியணும், அதனால் ரொம்ப பவுடர் போடாமல் லைட்டாக பவுடரை யூஸ் பண்ணலாம். இப்போ அவங்க ஸ்கின் கலர் இருக்கிற பவுடர் ப்ரஷில் எடுத்து ஃபேஸில் டஸ்ட் பண்ணுறேன்.
அடுத்தபடி நான் யூஸ் பண்ணுறது லைட்டான ஒரு ஐ ஷேடோ. ஸோ எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி கோல்டு ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது கோல்டு. சிம்பிள் மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது 2-3 கலர் ஆட் பண்ணாமல் இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறது லைனர், தின் கோட் லைனர். கொஞ்ச நேரம் காயட்டும். காயிற அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறது லிப்ஸ்டிக் கம் க்ளாஸ். ஸோ க்ளாஸ்க்கு வேணுங்கிற ஷைனும் இருக்கும், லிப்ஸ்டிக்கு வேணுங்கிற கலரும் இதில் இருக்குது. ஈஸியாக செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கக்கூடியது. ஐலைனர் ட்ரை ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் மேலே பாருங்கள் மஸ்காராவும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ சிம்பிளாக ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஃபவுண்டேஷன், பவுடர், ஐ ஷேடோ, ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் இது மட்டும் போட்ட உடனே நல்லா பிரைட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகணும் இல்லை எங்கேயாவது போகணுன்னா ஈஸியாக நம்ம ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் ஸ்டைல் மட்டும் லைட்டாக பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளான மேக்கப்பை ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் குமுதினி சொன்னாங்க 10 நிமிஷத்தில் என்னால் ரெடியே ஆக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. 10 நிமிஷத்தில் அவங்கள ரெடி பண்ணி காட்டியிருக்கோம். அவங்க பிரைட்டாக ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட்லையும் பியூட்டிஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ.